जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी गोपी जन भागवतम की भगवान की जय सर्वशास्त्रादि विद्योजा सर्ववेदैक संपला सर्वसिद्धांतरत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्री कृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुते मदेक बंधो मत्संगी मद्गुरो मन्महादन मन्निस्तानक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु दादायि अति नीचोदचाकर आनमंचकदा शृण्वां प्रेम्णा मृत्कण्ठयोस्फुराः ओम नमो भगवते
मुहुरहो रसिकाः मुहुर्भावुकाः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमते भक्तिविकास स्वामी नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे अंत प्रविश्य वाणिमा प्रसुप्ता संजीव्य கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம் நம்ம ஸ்ரீமத் பாகவதனுடைய தசமஸ்கந்தத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தோம். ஸோ அதில் முதல் வாரத்தில் இந்த தசமஸ்கந்தம் அப்படின்னா இல்லை, இதனுடைய பெருமைகள் என்ன, இந்த 10வது ஸ்கந்தத்தை படிப்பதற்கான தகுதி என்ன, அதே போல் ஸ்ரீமத் பாகவத்தில் முதல் 9 ஸ்கந்தம் எதெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். சென்ற வகுப்பு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். பகவானை பற்றிய லீலைகள் எங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜன் முதல்ல என்ன பண்றாரு, சோதிச்சு பார்க்கறாரு, இவனுக்கு கிருஷ்ண லீலை கேட்பதற்கான சுவை இருக்கா இல்லையா அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படி எடுத்து கொடுத்துட முடியாதான். அதனால என்ன பண்றாரு, முதல்ல அவர் டெஸ்ட் பண்றார், கொஞ்சமா சொல்றார். 9வது ஸ்கந்தத்தோட இறுதியில கிருஷ்ண லீலையை பற்றிய விஷயங்களை கொஞ்சமா சொல்லி சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டார். முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். சுவாமி, எங்களுக்கு சூரிய வம்சத்தை சந்திர வம்சத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லி கொடுத்தீங்க, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டீங்க, கிருஷ்ண கதையை ரொம்ப சாரமான விஷயத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டீங்களே, இதுக்கு என்ன பண்ணுங்க, ரொம்ப விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா யாராலையும் கிருஷ்ண கதையை விரிவாக சொல்ல முடியாது, சங்கிருஷ்ணனாரைய சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம். நான் உங்ககிட்ட கேட்கறதே தவிர ஆதிசேஷன் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய 1000 திருவாய்களால பகவானுடைய பெருமைகளை பேச முயற்சி பண்றார். இன்னும் பேசி முடிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கிட்ட முழுமையா கேட்கறது அப்படிங்கிறது சரியான விஷயம் இல்லைனா, பட் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுது. ஸ்ரீமத் பாகவத்திலேயே பிரம்மதேவர் என்ன பண்ணுவார், பகவான் நினைச்சு தியானம் பண்ணுவார். ஸோ அப்போ பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா வைகுண்ட லோகத்தோட சேர்ந்து பகவான் என்ன பண்ணுவார், தரிசனம் கொடுப்பார். யாருக்கு, பிரம்மதேவருக்கு. வைகுண்ட லோகம் உள்ள இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி எப்படி பகவானுக்கு சேவை பண்றாங்களோ எல்லாத்தையும் காட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா பகவான் தரிசனம் காட்டுவார். அப்ப பிரம்மதேவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பகவானை புகழ்ந்து நிறைய ஸ்தோத்திரங்களை முன்வைப்பார், பிரார்த்தனைகள் முன்வைப்பார். பேசிக்கிட்டே இருக்கார் 40 ஸ்லோகம் 50 ஸ்லோகம் அத்தியாயம் முடியவே மாட்டேங்குது. பகவானுடைய பெருமைகளை பேசிட்டே இருக்கார். நமக்கு தூக்கம் தான் வருது இல்லையா, பகவானுடைய பெருமைகள் பேசணும் தூக்கம் தான் வருது. இதே தாரசாரமா யாரை பத்தியாவது குற்றம் பேசணும் அப்படின்னா காதல் ஓப்பன் ஆயிருக்கு. இவர் அப்படி, அவர் இப்படி, இங்க இப்படி, அங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேசுறா எல்லாரும் ரொம்ப விரிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. பகவானுடைய குணங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படா முடியும், பிரேயர்ஸ், ஐயோ இவ்வளவு பிரார்த்தனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்காது. ஸோ போயிட்டே இருக்கார் பிரம்மதேவர், அவ்வளோ பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பிரம்மதேவர் சைலண்ட் ஆயிட்டாங்க, பேசவே இல்லை. அப்ப ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஏன் நிறுத்திட்டார் அப்படின்னா நம்ம எல்லாரும் காண்பதற்காக எவ்வளவு பேசினாலும் ஆளாது இல்லையா. பகவானை பற்றி எவ்வளவு பேசினாலும் ஒருத்தரால இவ்வளவுதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட முடியாது அப்படின்னால என்ன பண்ணாரு, பிரம்மதேவர் நிறுத்திட்டு எல்லா வேதங்களையும் தெரிஞ்ச பிரம்மதேவர் என்ன பண்றாரு, பகவானை புகழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக உபனிஷத்து சொல்லு. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, அப்பிராப்பிய அப்படின்னா அடைய முடியாமல் திரும்பி வந்து விட்டது. இது பகவானை புகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் முயற்சி பண்ணாங்களாம். சரி பகவானை புகழ்ந்தல்லாம்ப்பா, பகவானை புகழ்றதா புருஷார்த்தம், பகவானை புகழ்ந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிச்சாங்க. யார் புகழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஏதோ வாச்சகா அப்படின்னா வேத வாக்கியங்களால பகவானை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, பகவானுடைய குணங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தை முடிஞ்சு போயிடுச்சு, பகவானுடைய குணங்கள் முடியல. குணங்கள் இன்னும் இருந்துட்டு இருக்கு, வார்த்தைகள் கிடைக்கலையா பகவானுடைய குணத்தை சொல்றது.
இல்லையா? பகவானுடைய குணத்தை சொல்றதுக்கே கம்பன் வந்து ஒரு இடத்துல தடுமாறுறார். ராமரை கூப்பிடுறார், கூப்பிட்டு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் சொல்லி சொல்றார். தாமரையை போல முகம் மலர்ந்தது சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல தாமரை காட்டிலும் அழகான விஷயம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு தாமரையை போல முகம் மலர்ந்தது சொல்றாங்க. சரி, அதே ராமரை மறுபடியும் கூட்டம் வச்சு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நாட்டில் இருக்க முடியாது, 14 வருஷம் மரபுடைய உறுதிக்கிட்டு ஓடுறா பையன் சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ராமனுடைய முகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கம்பன் வர்ணிக்கணும். நாம இருந்தோம் அப்படின்னா கோபமா இருந்திருப்போம், இல்லைன்னா சோகமா இருந்திருப்போம், இல்லைன்னா பயத்தோடு இருந்திருப்போம், இல்லையா? இது எதுவுமே கிடையாது. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு அழகா வர்ணிக்கிறதுக்கு கம்பன் தேடி தேடி பார்க்கிறார். ஏற்கனவே தாமரை சொல்லிட்டோம், இனிமேல் எதை சொல்றாரு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் அவர் வரிய போடுறார், அன்னைக்கு மலர்ந்த தாமரை வென்றது ராமனுடைய முகம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி தாமரை போல இருந்தது, இப்ப எப்படி இருந்தது? தாமரையை காட்டிலும் அழகாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பகவானுடைய குணங்களை, பகவானுடைய ரூபத்தை, பகவானுடைய நாமத்தை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. பாகவாச்சாரியார் ஒரு முறை அரசவையில் பேசிட்டு இருக்கார். அதுல விஷ்ணு சாஸ்திரநாமத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்க மண்டியல் வீரர் மத்வாச்சாரியர் சொல்றார், விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமத்துக்கும் 100 அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அங்க இருக்கவங்க சிரிச்சுட்டாங்க. என்ன சாமி சொல்றீங்க? ஒரு பேருக்கு 100 அர்த்தம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேர் விஸ்வம் அப்படின்னு ஆரம்பிக்கும். விஸ்வம் அப்படின்ற ஒரு நாமத்திற்கு 100 அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்கள ஒத்துக்கல. மத்வாச்சாரியர் சொல்ற, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லி சொல்றேன். நிரூபிச்சு காட்டுங்க சொல்லி சொல்றேன். நான் நிரூபிப்பேன், ஆனா நீங்க 100 நான் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணணும், அதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி என்கிட்ட சொல்லணும் சொல்லி சொல்றேன். சரி, பண்டிகர்லாம் ஒத்துக்கிட்டாங்க. பேச ஆரம்பிச்சார். விஸ்வம் அப்படின்ற நாமத்துக்கு அர்த்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சார். 10, 20, 30, 40 அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆனா பண்டிதர்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல, போதும் சொல்லிட்டாங்க. அப்படி பகவானுடைய நாமத்தை வர்ணிப்பதற்கு என்ன கிடையாது, பகவானுடைய நாமத்தை வர்ணிப்பதற்கே வார்த்தைகள் கிடையாது. அப்புறம் பகவானுடைய குணங்களை பத்தி என்ன சொல்றது, பகவானுடைய ரூபத்தை பத்தி என்ன சொல்றது, இல்லையா? பகவானுடைய லீலைகளை பத்தி என்ன சொல்றது. இப்படி வேதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பகவானை பத்தி வர்ணிக்கலாம் பயணிச்சுட்டு அப்பிராப்பிய திரும்பி வந்துருச்சான். என்னால முடியாது சொல்லிட்டான். அடுத்தது ஒன்னோட போட்டிக்கு போகுது. நான் வர்ணிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு போகுது. வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத விஷயத்தை கூட நம்ம இன்னொரு விஷயத்தால வர்ணிக்கலாம். என்னது? நம்முடைய மனது, இல்லையா? நம்மளால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, ஆனா மனசால என்ன பண்ணலாம், எதையுமே கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு நம்ம கற்பனை நம்ம வார்த்தையா போடணும் அப்படின்னு என்ன ஆகும், பெரிய பெரிய ஒரு புக்கே எழுதும், இல்லையா? நம்ம தினசரி என்னெல்லாம் யோசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு புக்கு போட ஆரம்பிச்சோம்னா உலகத்திற்கு லைப்ரரியை பார்த்தா அவ்வளவு விஷயத்த நம்ம யோசிச்சிருக்கோம், இல்லையா? மனசு அவ்வளவு வேகமாக இருக்கு, பறந்து யோசிக்கும். அப்படி மனசு சொல்லுதான், நான் செய்யறேன் இந்த விஷயத்த, பகவானை பற்றி வர்ணனைய நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேகமா ஓட ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு பிரம்ம சமயத்துல இந்த ஒரு ஸ்லோகம் பிரம்மா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் இருக்கு? மனசுடைய வேகத்துல விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னு. பந்தஸ்து கோடி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனிபுங்கவானா சோப்யஸ்ய பிரபத சின்ம சிந்தஜத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. என்ன பண்றாங்க, தியானம் பண்ணக்கூடிய ரிஷிகள் எல்லாமே மனசோடைய வேகத்துல பறக்கிறாங்க பகவானை வர்ணிச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்க, திருப்பி அவங்களாலையும் பகவான் அடைய முடியல. கோடிக்கணக்கான வருஷங்கள் பயணம் பண்ணி பகவான் அடைய முடியல. அப்பிராப்பிய மனசாசக ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக உபனிஷத்து சொல்லிடுச்சு. அப்படிப்பட்ட பகவானை வர்ணிச்சு மாலாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சவரா இருக்க பரீட்சித்து இருந்தாலும் கேட்கிறார், எனக்கு பகவானை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. ஏன்னா என்ன பண்ண போறேன், நான் எனக்கு இருக்கிறதோ 7 நாள் தான். 7 நாள்ல எனக்கு லீவ் விட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்களை சரியாக உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றதுனால எனக்கு பகவானை பற்றிய விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். சொல்லி முடிச்சா சொல்றார், யாரெல்லாம் பகவானை பற்றி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. பகவானை பத்தி எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பற்றி யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மை பற்றி சொல்றாரு. பகவான் லீலைகளை யாரும் கேட்க மாட்டாங்க. நிவர்த்த தஷ்டைருபகீயமான பவௌஷதாக்ஷோத்ர மனோபிராமாத் கவுத்தம ஸ்லோக குணானுபாராத் புவான் விரச்சேத வினாபசுட்டாத் அப்படின்னு சொல்றார். சுவாமி, எனக்கு ஏன் நீங்க பகவானை பத்தி முழுமையா சொல்றது? ஏன்னா பகவானுடைய குணங்கள், பகவானுடைய இந்த சரித்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குமே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார்.
ஸோ யாரெல்லாம் பகவானை பத்தி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பரீட்சித் மகாராஜன் சொல்றாரு. இங்க நீங்க ரெண்டு விஷயத்தை யோசிப்பா. ஒன்று சுகதேவர் பேசுறது, இன்னொன்று பரீட்சித் பேசுறது. சுகதேவ கோஸ்வாமி பேசுறார், அவர் நித்திய சித்தர், அவர் எப்பவுமே முக்தி அடைஞ்சிட்டார், அவர் அமைதியா என்ன பண்றார், பேசிட்டு இருக்கார். பரீட்சித் எப்படி இருக்காங்க, தவிச்சிட்டு இருக்கான். 7 நாள் தான் இல்லையா, எந்த காலத்துல கண்டிப்பா 7 நாள் முடிஞ்சு கரெக்டா முடிஞ்சுதான் வருவாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது இல்லையா. 7 நாளுக்குள்ளார அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கான். 7 நாளுக்குள்ளார அவன் எப்ப வருவான்னு தெரியாது, தட்சணம் எப்ப கழிப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்ப முடியும் தெரியாது, அடுத்த க்ஷணம் என்ன தெரியாது. ஆனா நம்ம இறக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவர் தாங்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட இறப்பின் தருவாயில ஒரு நபர் எப்படி பேசுறாரோ அந்த வார்த்தைகள் தான் அவனுடைய மனசில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இறப்புற தருவாயில ஒருவன் எப்படிப்பட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறானோ அதுதான் அவன் என்ன பண்றான், அடுத்த ஜென்மத்தில் அவன் கண்டிப்பா அடையலாம். எம் பாவி ஸ்வரண்பாவம் தஜன் தந்தே கலைவரம் தம் தமை வேதி கவுந்தே சதாதன் பாவ பாவிதா அப்படின்னு சொல்றான். இறக்கும் தருவாயில பகவான் நினைக்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த நினைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமா வராது. என்னதான் ஒரு முதல்ல ஒருத்தருக்கு படபடப்பு தான் வரும் இல்லையா. ரீசெண்டா எங்களுக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்படும் போது பகவானை நினைக்க முடியுது இல்லையா. ஐயோ அம்மா கத்த முடியுது, யாருக்காவது உதவி கூப்பிட முடியும் தவிர பகவான் நம்ம என்ன பண்ண முடியல, உதவிக்கு கூப்பிட முடியும். அதனாலதான் நாபி மகாராஜன் யஜ்யம் பண்ணும் போது அங்க பகவான் தோன்றுகிறார். தோன்றும் போது அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே எனக்கு ஒரே ஒரு வரத்தை கொடுங்க. என்ன வரம் வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்துல எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும், இல்லை எப்படிப்பட்ட சுகம் வந்தாலும், எப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலைமைக்கு போனாலும் உங்களுடைய நாமத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. என்னுடைய நாக்குல உங்களுடைய நாமம் என்னைக்கும் தாண்டவம் அடிக்க இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பிரார்த்தனை பண்றார். ஸோ அப்படி அந்த பகவானுடைய விஷயத்தை கேட்பதற்கு பரீட்சித் மகாராஜன் துடிச்சிட்டு இருக்கான் அவனுடைய வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில். இதே போலதான் பீஷ்மாச்சாரியர், அவர் என்ன பண்றார், அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அவளை போல மெத்தையில படுத்துட்டு இல்லை, அவ்வளவு குத்திட்டு இருக்கு, உடம்பெல்லாம் குத்திட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் என்ன பண்றார் அப்படின்னா, கடைசி கட்டத்துல அவர் பேசுற ஒரே ஒரு விஷயம் என்னது, விஷ்ணுசாஸ்திரநாமம் அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. அப்படி அந்த மனோபாவத்துல ஒருத்தர் எப்படி பேசுறாரோ அதுதான் அவனுடைய இதயத்தில் இருக்கு. ஒரு பெரிய ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சொல்றார், உண்மத்தன் காய் அப்படின்னு ஒரு காய் இருக்கு, அந்த காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்றாரு, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். அப்படிப்பட்ட உண்மத்தன் காயை அவர் கொடுக்க சொல்றார். அந்த சிஷ்யர்களை அந்த குரு கொடுக்க சொல்றார், இந்த காயை எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு என்ன ஆகாது, எனக்கு ஞாபகமே இருக்கா, நான் யாருமே ஞாபகம் இருக்க மாட்டேன். அப்ப நான் என்னெல்லாம் வளரணும் அது என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் உட்காந்து எழுதி வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உண்மத்தக்காய் கொடுக்குறாங்க, இவங்க சாப்பிட்றாரு, பைத்தியம் ஆயிட்டாரு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒன்றும் தெரியல, வளர ஆரம்பிக்கிறாங்க. வளர்ந்த விஷயத்துல தான் எழுதி வைக்கிறாங்க. எழுதின பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு ஞாபகத்தை வரார், அந்த பாடலை வாங்கி பார்க்கிறார். வாங்கி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகான சதகம் எழுதியிருக்காரு. உண்மத்த சதகம் அப்படின்னே பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த சதகத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவர் பகவான் கிட்ட மறுபடியும் அழுகிறார். பகவானே, எனக்கு இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழுகத்தக்க விஷயமா இருக்கு, ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு இந்த உலகத்துல தஞ்சம் அப்படின்னா உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு தஞ்சம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு உருக்கமா பிரார்த்தனை பண்ணியிருக்கார். எந்திரிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டார். ஏன்னா நான் யாரை நினைச்சிட்டு இருக்கேன், பகவான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இறக்கும் தருவாயில கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், பகவானை நினைக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கு வந்தார். அப்படி பரீட்சித் மகாராஜன் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பிரார்த்தனை பண்றார், எனக்கு கிருஷ்ணகிரியை சொல்லு. நிவிருத்த தர்ஷைர் அப்படின்னு, தர்ஷைர் அப்படின்னா தவிப்பு, ஏக்கம், தாகம். இந்த உலகத்துல எல்லாரும் தாகத்தோட ஏக்கத்தோட தவிப்போட உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தவிப்புடைய தஞ்சமே இல்லாம எங்கேயுமே தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு தஞ்சம் என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ண கதை தான். அதான் நிவிருத்த தர்ஷை அப்படின்னு சொல்றோம். நிவிருத்த அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம இயக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கத்திற்கும் எல்லா விதமான புலங்களுக்கும் ஒரே ஒரு தஞ்சம் என்ன இருக்கு அப்படின்னா அது பகவானை கதை தான். நிவிருத்த தர்ஷை உபகீயமானாது அப்படின்னு சொல்றோம். உபகீயமானாது அப்படின்னா யார் ஒரு பகவான் லீலையில தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவன் என்ன பண்றான், உயர்ந்த அந்த ஆனந்தத்தை அடைகிறான். நிவிருத்த தர்ஷை உபகீயமானாது பவ ஔஷதா ஸ்ரோத்ர மனோபிராமாது. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண கதை என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய பவ ஔஷதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண கதை நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்றார். என்ன ஔஷதம் அப்படின்னா பவ ஔஷதம் அப்படின்னு சொல்றார்.
பவௌஷதம்னா என்னது? பவசாகரம் சொல்லுவோம். உலகத்துக்கு பேரு பவசாகரம் சொல்லுவோம். பவ அப்படின்னா என்னது? ப அப்படின்னா பப்ப பப்ப நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ப அப்படின்னா பரிஷ்ரமம், ப அப்படின்னா பேன, அப்புறம் ப அப்படின்னா பயம், ப அப்படின்னா வியர்த்தம், அப்புறம் மா அப்படின்னா மிருத்யு. இந்த உலகத்துல இந்த 5 விஷயங்கள் தான் இருக்கு. பவசாகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவசாகரத்துக்கான ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணகதை தான். எத்தனையோ மருந்து சாப்பிடும், எல்லா உடம்புக்கும் எல்லா விதமான வியாதிக்கும் மருந்து சாப்பிடும். இந்த மருந்து சாப்பிடலாம், அந்த மருந்து சாப்பிடலாம், இதை சாப்பிட்டு பார்க்கலாம், அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த பவசாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜன உலகத்துக்கான ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ண கதை அப்படின்னு சொல்றேன். இதம் சரீரம் பரிணாமபேஷலம் பதந்த்யவஸ்யம் ரதசந்தி ஜர்ஜரம் கிமௌஷலம் ப்ரிச்சதி மூலதுர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தமால ஸ்தோத்திரத்துல குலசேகர சொல்றார். என்ன சொல்றார்? இந்த உடல் எப்படிப்பட்ட இதம் சரீரம் பரிணாமபேஷலம் சொல்லி சொல்றோம். இந்த சரீரம் எப்படிப்பட்டதா? எவ்வளவுதான் நீங்க ரொம்ப நல்லா வச்சுக்க முயற்சி பண்ணாலும் இந்த சரீரம் ஒரு நாள் என்ன ஆயிடும்? அழிச்சு போயிடும். இதம் சரீரம் பரிணாமபேஷலம். பரிணாமம் அப்படின்னா எவ்வளவுதான் பாதுகாக்க முயற்சி பண்ணாலும் உடல் கண்டிப்பா உங்களுடைய கிட்ட இருக்காது. பதந்தி அவசியம், அவசியமாக கண்டிப்பா ஒரு நாள் விழுந்து. பதந்தி அவசியம் சதசந்தி ஜர்ஜரம். அதுக்கு மேல நமக்கு வயோதிகம் அப்படின்னு வந்துருச்சு, நோய் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இந்த உடம்பு நிறைய பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஓடுறாங்களாம், எங்கடா மருந்து இருக்கு என்னுடைய வயோதிகத்துக்கு, என்னுடைய நோய்க்கு எதுடா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஓடுறான். கிமௌஷதம் அப்படின்னு கேட்கிறாரு. என்னடா மருந்து இருக்கு இந்த உலகத்துல? கிமௌஷதம் பிரிச்சதி மூட துர்மதே. துர்மதே அப்படின்னா முட்டாள் மனமே, எங்க ஓடிட்டு இருக்கு? எந்த மருந்து தேடி ஓடிட்டு இருக்கு? இந்த உலகத்தினுடைய மருந்துகள் எல்லாம் இந்த நோயை போக்காது. ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. என்ன மருந்து? நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப சொல்லுவோம். நிராமணம் அப்படின்னா எப்பயும் என்ன பண்ண? கிருஷ்ண ரசாயனத்தை சாப்பிட்டு சொல்றோம். ரசாயனம் அப்படின்னா மருந்து இல்லையா? கிருஷ்ணர் அப்படிங்கிற இந்த ஒரு மருந்தை மட்டும் என்ன பண்ணிக்கோ, நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா இது உனக்கு உண்மையான நோயை குணப்படுத்துமே தவிர மற்ற மருந்துகள் உதவி பண்ணான்னு சொல்லி சொல்றாரு. அதான் என்ன சொல்றாரு? பவௌஷதா சோத்ர மனோபிராமா அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்தினுடைய ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணர் மருந்து. மருந்து அப்படின்னு சொன்னா எல்லாருடைய முகமும் அசப்பாயிடும் இல்லையா? எல்லாரும் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சோம். மருந்தா? மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டா யாருக்கா பிடிக்குமா? சுதர்ஷன் மருந்து சாப்பிடுவியா? நீ கொடுத்தா எவ்வளவு மருந்து சாப்பிடுவோம்? இவ்வளவு கூட சாப்பிடுவியா? இவ்வளவு சாப்பிடுறது பெரிய விஷயம் இல்லையா? ஆனா மருந்து எப்படிப்பட்ட மருந்தா இருக்கு அப்படின்னா, இப்போ குலோப் ஜாமுன் தான்ப்பா மருந்து அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாம் ரெடியா நிற்பாங்க இல்லையா? குலோப் ஜாமுன் தான் எனக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்களா, கொடுங்க சார், நான் பரவாயில்ல எல்லா மருந்து நானே சாப்பிட்றேன், வேற யாரும் கொடுக்க வேண்டாம், எல்லா கஷ்டத்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து சாப்பிட தயாராயிட்டோம். ஸோ அப்படி இந்த சொல்றாரு ஸ்ரோத்ர மனோ அபிராமாத் அப்படின்னு சொல்லி. மனோபிராமாத் அப்படின்னா ரொம்ப இனிமையான மருந்து, ரொம்ப சுவையான மருந்து இல்லையா? ரொம்ப ஆனந்தகரமான மருந்து அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட மருந்து யாரடா கொடுப்பாங்க? இந்த உலகத்திலேயே உண்மையான ஒரு உருப்படியான மருந்து அப்படின்னா கிருஷ்ண ரசாயனம் தான். அந்த மருந்து எப்படி இருக்கா? ரொம்ப இனிப்பான மருந்து, ரொம்ப சுவையான மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரோத்ர மனோபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவாதாது அப்படின்னு சொல்லுங்க. க உத்தம ஸ்லோகம். உத்தம ஸ்லோகம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே புகழத்தக்கவன் ஒரே ஒரு தந்தான். யாரு? பகவான் மட்டும்தான். உலகத்துல நம்ம யாரெல்லாம் புகழ்றோம் அந்த புகழெல்லாம் யார் சொந்தமானதா? பகவான் சொந்தமானதா. சாஸ்திரம் தந்தா மறுபடியும் வந்து சொல்லி கொடுக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த நபர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்காதடா, இங்க அங்க போய் நிக்காது. எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு பண்ண முன்னாடி போய் கையெடுத்து கும்பிடாது. ஏன்னா அவனுக்கும் கொடுத்தது யாருதான்? பகவான் தான். அதனால யார்கிட்டையும் கையெடுத்து கும்பிடாத, யாரையும் துச்சமாவும் பார்க்காத. ரெண்டுமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துச்சமாவும் பார்க்கக்கூடாது, யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கையெடுத்து கும்பிடக்கூடாது. என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு உயர்ந்த நபரை பார்க்கும் போது பௌருஷம் ரிஷும் கிருஷ்ணன் சொல்றாங்க. பௌருஷம் ரிஷு அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை நான் தான் சொல்லி சொல்றேன். ஸோ ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் பொழுது அவருக்கு இருக்கிற உயர்ந்த குணங்களை பார்க்கும்போது என்ன நினைக்கணும்? நம்ம உடனே இது கிருஷ்ணனுடைய குணம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்படி உத்தம ஸ்லோக அப்படின்னா இந்த உலகத்திலேயே புகழத்தக்க ஒரே ஒருத்தர் தான் யாரு? பகவான் மட்டும்தான். தேவையில்லாம எல்லாமே காலையும் இல்லாதீங்க, பகவானை மட்டும் தஞ்சம் அடைக்க. உத்தம ஸ்லோக குணானுவாதம். அவனுடைய குணங்களை பத்தி பேசாம வேற யார் குணங்களை பத்தி பேசப்படும் இல்லையா? தேவையில்லாம எல்லாருடைய குணங்களையும் பேசாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம யாரெல்லாம் இன்னைக்கு புகழ்ந்து பேசுறோமோ நாளைக்கு என்ன ஆயிடுவாங்க? அவங்களே மாறிடுவாங்க.
இன்னைக்கு சார் நீங்கள் சூப்பர் சார், நீங்கள் பயங்கர சார், நீங்கள் இப்படி சார், நீங்கள் அப்படி சார். நாளைக்கு நம்மளுக்கு திரும்பி அவனை திட்டுவோம், அவன் கணக்காரன் வீணாக போனேன், அவனை பற்றி எனக்கு தெரியாதா. இந்த உலகத்தில் இதான் நடந்துட்டு இல்லையா? நம்ம யாரெல்லாம் புகழ்ந்து பேசுகிறோமோ நாளைக்கு நம்மளே இகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால எந்த புகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கூடாது, எந்த இகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கூடாது இல்லையா? பிருது மகாராஜன் வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். ரிஷிகள் தான் அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறாரு. பட்டாபிஷேகம் பண்ண எல்லாரும் ஓடு புகழ்ந்து பேசுறாங்க. ஓ நீங்க விஷ்ணு, நீங்க இந்திரன், நீங்க சிவன், நீங்க வாயு, நீங்க வருணன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறான். பிருது மகாராஜன் நிறுத்துன்னு சொல்லிட்டார். எதுக்கு என்ன புகழ்ந்து பேசுறது? நான் இன்னும் ஒன்றும் பண்ணவே இல்லை, ஆட்சிக்கு இன்னும் ஏறவே இல்லை இல்லையா? ஆட்சி பொறுப்பை இன்னும் ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க எல்லாரும் சைட்ல இருந்து காத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அவர் சொல்றாரு இதெல்லாம் வேண்டாங்க இல்லையா? நீங்க புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் ஏற்ற நம்பர் ஒருத்தர் தான். யாரு? விஷ்ணு மட்டும். அவரை மட்டும் புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த ரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும் சுவாமி, இருந்தாலும் நீங்க யாரும் எங்களுக்கு தெரியும். நீங்க விஷ்ணுவனுடைய அம்சமா இருக்கிறனால உங்களுக்கு புகழ்ந்து பேசுறத தவிர எங்களுடைய நாக்குனால நாங்கள் ஒரு அற்பமான ஜீவனை என்ன பண்ண மாட்டோம், என்னைக்கும் புகழ்ந்து பேச மாட்டோம். உயர்ந்த பக்தர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்னைக்குமே ஒரு அற்பமான ஜீவனை என்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, புகழ்ந்து பேச மாட்டாங்க. எதுக்கு புகழ்ந்து பேசணும் இல்லையா? திருவில்லைசை ஆழ்வார் நினைக்கிறேன், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, என்னை வந்து புகழ்ந்து பாட்டு பாடுங்க. ஒரு ராஜா கேட்கிறார், நான் பாட்டு பாட முடியாது, நான் வந்து மனுஷங்களை பாட்டு பாடுறது கிடையாது சொல்லி சொல்றேன். சிஷ்யர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீ அது பாட்டு பாடுறேன், நானும் பாட்டு பாடுறேன்னு சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த சொன்ன ஒன்றும் செய்த பெருமாள் ஏதோ காரி அப்படின்ற அந்த கதெல்லாம் அதுதான் வரும். ஸோ அப்படி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தேவையில்லாமல் யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதான் இங்க சொல்றாரு உத்தம ஸ்லோக குணானமாக. அப்படி இந்த புகழ்ந்து பேசாம, பகவானை பற்றி புகழ்ந்து பேசாம நம்ம யாரை புகழ்ந்து பேசுறோம்? உத்தம ஸ்லோக குணானவாதம் இருக்காது. பகவானை பற்றியும் புகழ்ந்து பேசாம ஒரு சிலர் இருக்காங்க. யார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நம்ம கூப்பிடுறோம், பகவானை பத்தி கேளுங்க, கேட்டாச்சு போதும். பகவத்கீதை கேட்டாச்சு, பகவத்கீதை எல்லாம் படிச்சாச்சு, பாகவதம் படிச்சாச்சு, சைத்திரச்சரிதம் படிச்சாச்சு, மகாபாரதம் சின்ன விஷயம் தெரியும், எல்லாம் படத்திலே பார்த்தாச்சு. ராமாயணம் தெரியும், நான் உங்களுக்கு ராமாயணம் நான் உடனே சொல்லிட்டேன் இல்லையா? சரி, எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அதுல விருப்பங்கள் ஒரு முறை கேட்டா போதும், ரொம்ப சும்மா கேட்டே இருப்பாங்களா, ஒரு முறை கேட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்படிப்பட்ட நபர்கள் யாருன்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா கிருஷ்ணலீலி எத்தனை முறை கேட்டாலும் என்ன ஆகாதா, சலிப்பு வராதுன்னு சொல்றோம். ஆனா ஒரு சிலருக்கு சலிப்பு வருமா? அப்படிப்பட்ட துரதிருஷ்டசாலிகள் இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்றாரு, குமார் விரஜேத வினா பசுநாத் சொல்லி சொல்றோம். பசுநாத் அப்படின்னா யார் ஒருவன் மிருகங்களை வதை செய்கிறானோ அவனுக்கு என்ன வராது, பகவானுடைய நாமம், பகவானை பற்றி கேட்பதற்கு விரும்பவே வராது. பசுநாத் அப்படின்னா மிருகவதை செய்வோம் அப்படின்னு வரும். மிருகவதை செய்வோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்துல மிருகவதை செஞ்சு என்ன பண்ணுவாங்க, யஜ்யம் செய்வாங்க. அந்த யஜ்யத்தினால சொர்க்கலோகம் அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அப்ப யார் ஒருத்தனுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும், அவனுக்கு பகவானை பற்றி கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் வரப்போறது கிடையாது. போகைஸ்வரிய பிரசக்தானா ஐயா அபவர்த சேகசா விவசாத்மிகா புத்திர் சமானோ ந விதீயதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். யார் ஒருவருக்கு போகைஸ்வரியம், இந்த உலகத்துல இன்னும் அனுபவிக்கணும், இந்த உலகத்துல இன்னும் பொருளை சேர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும், அவனுக்கு என்ன பண்ண முடியாது, பகவான் அவருக்கு வர முடியாது. ஜன்ம ஈஸ்வரி சுதஸ்ரீதி ஏதமான மரப்புமா நைவார்கதே அவிதமும்பை துவம் அகிஞ்சன கோச்சரஹ துவம் அகிஞ்சன வித்தாய நிவృత్త குண விருத்தயே ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய மதயே நமஹ குந்தி மகாராணி சொல்றாங்க. பகவான் யாரு கிடைப்பார் அப்படின்னா துவம் அகிஞ்சன வித்தாயன்னு சொல்லி சொல்றோம். யார் ஒருத்தர்கிட்ட இந்த உலகத்துல என்னுடையது அப்படின்ற பற்று இல்லாம இருந்தாலோ அவனுக்கு தான் பகவான் சொந்தமானவரா. இந்த உலகத்துல எனக்கு சொந்தமானது நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா பகவானுக்கு சொந்தமாக மாட்டார். எப்ப ஒருவன் எனக்கு இந்த உலகத்துல எதுவும் சொந்தம் கிடையாது, எனக்கு சொந்தம் பகவான் மட்டும்தான், என்னுடைய சொந்தம் பகவான் மட்டும்தான். மதேக பந்தோஹோ மத் சங்கின் மத் குரோ மன் மகாதனாக மன் நிஸ்தாரக மத் பாக்ய மதானந்த நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கோஸ்வாமி. ஸ்ரீமத் பாகவத் சொல்லணும். மதேக பந்தோ, இந்த உலகத்துல எனக்கு ஒரே ஒரு சொந்தம் என்னதான், ஸ்ரீமத் பாகவதம் மட்டும். மதேக பந்தோ மத் குரு, என்னுடைய குரு அப்படின்றது ஸ்ரீமத் பாகவதம். மத் சங்கின், என்னுடைய ஒரே ஒரு சங்கம் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து கண்மாடி கொண்டு வந்து காட்டிடும் இல்லையா? வியாசரை கொண்டு வந்து கொடுத்துடும், பரீட்சத்தை கொண்டு வந்து கொடுத்துடும், சுகதேவர் கொண்டு வந்து கொடுத்துடும் இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், பாகவத்துக்குள்ளார பார்த்துக்கலாம். நம்மளுக்கு சத்சங்கத்துக்கு வரைக்கி ஓடி அடையணும் அப்படின்ற ஆசை கிடையாது. என்ன பண்ணலாம், உட்காந்து பாகவத்தை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாரும் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லணும்.
சோ அப்படி யார் ஒருவன் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையோட இருக்கானோ அவனுக்கு இதுல ஆசை வராதுன்னு சொல்றேன். சோ இங்க 2 விஷயம் சொல்றாரு. இந்த கிருஷ்ண கதை அப்படிங்கிறது யார் ஒருவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு மருந்தா இருக்கு. அதே போல நிவிருத்த தர்ஷயர் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. நிவிருத்த தர்ஷயர் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு பற்றுமே இல்லாதவன், அவனுக்கு என்ன ஆகல கிருஷ்ண கதை மேல ஆசை வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இந்த உலகத்துல ஏதாவது தேவை இருக்கு, நம்ம ஓடுறோம், பகவான் கிட்ட ஓடுறோம். ஆனா சுகதேவரை போன்ற மகாத்மாக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பற்றுமே கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்க, முக்தி பெற்ற நிலையில இருக்காங்க. ஆனா அவர் கூட என்ன பண்றாரு, பகவானை பத்தி கேட்பதற்காக ஓடி வர. ஆத்மா ராமஸ்டமுனையோ நிர்கிரந்தோ அப்படி உருக்ரமே குர்வந்தி ஹைதுகி பக்தி இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மா ராமஸ்டமுனைய அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மராமா அப்படின்னா தன்னுள் நிறைய பெற்றோர், என்னைக்கும் அவர்கிட்ட இது வேணும் இது வேணும் எங்கேயும் ஓட மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி கூட என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறதுக்காக ஓடி வராரு. அவங்க அப்பா கூப்பிடுறாரு, வியாசர் கூப்பிடுறாரு, ஹே புத்திரா ஹே புத்திரான்னு கூப்பிடுறாரு. அப்பா மேல பற்று கிடையாது, மாயம் சொல்லி போயிட்டார். அதே சுகர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓடி வந்து அப்பா கிட்ட உட்காந்துட்டு எனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எதுலையுமே பற்று இல்லாத ஒருத்தர் என்ன பண்றாரு, எனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஹரேர் குண க்ஷிப்தமதே பகவான் பாதராயணஹ அத்யஹன் மஹத் அத்யானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியா அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றாரு, சுகதேவ கோஸ்வாமி உட்காந்துட்டாரு வியாசர் முன்னாடி. வியாசர் சொல்ல திருப்பி சொல்றாரு. வியாசர் சொல்றாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாதஸ்யதோன்வயாத் அப்படின்னு சொல்லும் போது சுகதேவ கோஸ்வாமி திருப்பி சொல்றாரு. சந்த சொல்றன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஸ்லோகெல்லாம் கத்துப்பாங்க. குரு ஒரு முறை சொல்வாரு, கிருஷ்ணன் 3 முறை சொல்லுவாங்க. அப்படி உட்காந்து கத்துக்கிட்டார். சுகதேவருக்கு அப்படி கத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஞானத்தினால வாங்கிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் மொத்தம் என்ன பண்ணலாம், ஞானத்தினால வாங்கிக்கலாம். அது கிடையாது. உட்காந்து கஷ்டப்பட்டார். பாகவதம் கத்துக்கிறது ஒவ்வொரு ஸ்லோகமா கத்துக்கிட்டார். ஏன் கத்துக்கிட்டார் அப்படின்னா நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியான்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாகவதம் அப்படிங்கிறது வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பிரியமானது. நான் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ண முடியும், வைஷ்ணவ சேவை அப்படின்ற ஆசையினால ஸ்ரீமத் பாகவதம் கத்துக்கிட்டார். சுகதேவ கோஸ்வாமியே வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றதுக்காக பாகவதம் கத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது எல்லாரும் இருக்கக்கூடியதா இருக்கு. கிருஷ்ணர் இப்ப போக்கிரிகளை இருக்கிறார், இல்ல பக்தர்கள் இருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாரெல்லாம் எனக்கு பற்றே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களை ஈர்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பொதுவாக நம்ம கிருஷ்ணருடைய வெண்ணை திருடக்கூடிய கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கிருஷ்ணர் எப்படிப்பட்ட வெண்ணை திருடுவார்? கிருஷ்ணர் எப்படிப்பட்ட வெண்ணை திருடுவார்? எப்படிப்பட்ட வெண்ணை திருடுவார்? மில்க் மிஸ்ட் வெண்ணை திருடுவாரா? ஆவின் வெண்ணை திருடுவாரா? கோபியில் கடைஞ்சு கொண்டது வீட்டு முன்னாடியே வைப்பாங்க. கிருஷ்ணா வெண்ணெய் சாப்பிட்றாங்க, எடுத்து பாரு. ஐயோ வெண்ணெயெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, கொலஸ்ட்ரால் இருக்கு, நானே டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணெய் அவருக்கு பிடிக்கவே பிடிக்கும். அவர் எந்த வெண்ணெய் பிடிக்கும்? ஒளிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, ஒளிச்சு வச்ச வெண்ணெய் எப்படி திருடுவாங்க? எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க, நான் கிருஷ்ணர்கிட்ட என்னோட இதயத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க. என்னோட இதயம் கிருஷ்ணருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒளிச்சு வச்சுட்டு ஒரு சிலர் இருக்காங்க. அப்படி ஒரு சில பிரம்மவாதிகள் கூட இருக்காங்க. நான் ஏற்கனவே முக்தி அடைஞ்சிட்டேன், எனக்கும் பகவானுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது, நான் முக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அவரோட இதயத்தை பகவானுக்கு கொடுக்காம ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க இதயத்தை என்ன பண்றாங்க, போய் பகவான் திருப்பி வராங்க. ஸோ அதான் அந்த அந்த இதயனோட உண்மையான கருத்து. ஆதிசங்கரர் கிருஷ்ணரை பத்தி அவர் நான் சிவனுடைய அவதாரம், எல்லாம் பிரம்ம சத்திய ஜெகன் வித்யான்னு சொல்லக்கூடியவர் இல்லையா, தத்வமசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்றாரு, உட்கார்ந்து பகவானை பத்தி புகழ்ந்து போல எழுதுறார். ஆதிசங்கர் எழுதின கிரந்தங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பஜகோவிந்தம், அப்புறம் சரீரக்க பாஷ்யம், அது வேதாசூத்திரத்துக்கு. ஆதிசங்கர் எழுதிய கிரந்தம் என்ன இருக்கு? கனகதாரா ஸ்தோத்திரம். ஓகே, கனகதாரா ஸ்தோத்திரம் யாருது, யாரை புகழ்ந்து பேசுறாரு? மகாலட்சுமி. கனகதாரா ஸ்தோத்திரம் அவர் கரெக்டா சொல்றேன்னா அது வியாபாரத்தை ரொம்ப உதவிகரமானது இல்லையா? கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கணக்கம் கொட்டும் இல்லையா, தங்கம் கொட்டும். வெரி குட்.
சரி, கிருஷ்ண பக்தர்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. ஆதிசங்கர் எழுதிய கிரந்தங்கள், ஆதிசங்கர் எழுதிய பாடல்கள் இதெல்லாம் ஞாபகம் சொல்லுங்க. ஆல்ரெடி கூகுள்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர். ஜெகநாத அஷ்டகம், எஸ். கிருஷ்ண அஷ்டகம், நரசிம்ம அஷ்டகம், கோபால அஷ்டகம், பாலமுகுந்த அஷ்டகம், இல்லையா? எவ்வளவு சொல்லிட்டே போகலாம், எனக்கு ஞாபகம் கிடையாது. அவ்வளவு என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ணரை புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர் வழியில வந்த இன்னும் நிறைய ஆச்சாரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா கிருஷ்ணர் அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கவங்களா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வெளியில பார்த்தா எப்படி இருக்கு? இவங்கெல்லாம் பார்த்தா பிரம்மவாதிகளை போல இருக்குது. ஆனா அவங்க கூட என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை புகழாம இருக்க முடியல. நம்ம கிருஷ்ணர் அப்படி புகழ்ந்து. மதுசூதன சரஸ்வதி கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுசூதன சரஸ்வதி அப்படின்றவர் வந்து ஆதிசங்கருடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியர். அவருடைய வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பகவத்கீதையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படி புகழ்ந்து பேசுறார். அவர் எழுதின மாதிரி கிருஷ்ணரை புகழ்ந்து ஸ்லோகங்கள் வேற யாரும் எழுதவே இல்லை. அப்படி ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் மதுசூதன சரஸ்வதி. என்ன பண்ணியிருக்காரு? நாம பாஷ்யத்திலையும் கொடுத்திருக்காரு. நாமத்துக்கு நாம மகிமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிரந்தமே கொடுத்திருக்காரு. ஸோ இப்படி பகவானுடைய குணங்கள் என்ன பண்ணுதா? இப்படிப்பட்ட மோட்சம் அடைஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் முடியும். மோட்சம் அடைஞ்சவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஈர்த்துருதான் கடைசி பட்சம் நாம எல்லாரும். கிருஷ்ணன் என்ன பண்ணுது? எல்லாரும் ஈர்த்துருது. எல்லாரும் ஈர்த்துது அப்படின்னா நீ உதாரணம் வேற, நம்ம தான் உதாரணம். நான் இங்க முதல் முறையா ஒருத்தர் கோயிலுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவன்கிட்ட கேட்டு உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டேன். ஷாம சுந்தர் சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிடைச்சு. ஓ, நீங்க விருந்தாவனம் போயிட்டு வருவீங்களான்னு சொல்லி கேட்டேன். கேச்சா விருந்தாவனம் எனக்கு என்ன தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் ஷாமசுந்தர்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்பா அம்மா வச்சாங்க, நான் வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். இல்லையா? கிஷோர் லால் பேர் வச்சிருக்காரு. கிஷோர், ஐயோ என்ன கிருஷ்ணர் பேரை வச்சிருந்தோம், கிஷோர்னா தெரியுமா? அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, வல்லப வித்யாலயன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. வல்லப வித்யாலயம் பேர் கேட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிடைச்சு. ஒண்ணு வல்லபாச்சாரியோட பரம்பரையா இருக்கணும், இல்லைன்னா வல்லபர் அப்படின்னா இவங்க மத்வ பரம்பரையா இருக்கணும், கிருஷ்ண பக்தர்லாம் தான் கண்டிப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆசையா போய் நிக்க, இன்விடேஷன் எடுத்துட்டு, ஜென்மாஷ்டமி இன்விடேஷன் எடுத்துட்டு கரஸ்பாண்ட் கிட்ட போய் நிக்கிறேன். சார் இன்விடேஷன் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் நீங்க வல்லபான்னு பேர் வச்சீங்க? எவ்வளவு அழகான பேர் வல்லபா அப்படிங்கிறது. எப்படி இந்த பேர் நீங்க சூஸ் பண்ணி கிருஷ்ணனோட பேரை சூஸ் பண்ணிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், என் பேர் வல்லபா நல்லா வச்சிருக்கேன். பேர்லாம் நீங்க வீட்டுக்கு கூட பேர் வச்சுக்கிறாங்க. பிருந்தாவனம், இல்லையா, கோகுலம் பேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு சம்பந்தம், ஒரு 100 கிலோமீட்டர் சம்பந்தம் கூட இருக்காது. உங்களுக்கு வாசனை கூட கிருஷ்ணனா யாரும் தெரியாது, இல்லையா? ஆனா என்ன, ஒரு சில ராதாகிருஷ்ணனே பேர் வச்சிருப்பாங்க, இல்லையா? ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிருக்க வேண்டாம், ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா கிருஷ்ணரை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய கதை அப்படின்னா எல்லாருக்கும் ஈர்க்கும். கிருஷ்ணருடைய பேரே எல்லாருக்கும் ஈர்ப்பாரு, இல்லையா? யாரையாவது ஒருத்தர பையனை கூப்பிடும் அப்படின்னா இல்லதான் கூப்பிடுறாங்க. பேர் தெரியாத பையனை கூப்பிட எப்படி கூப்பிடுறாங்க? ஏ கண்ணா வாண்டா கூப்பிடுறாங்க, இல்லையா? ஏ விநாயகாவா, ஐயப்பாவா, ஐயனாரேவா அப்படின்னு கூப்பிடுறாங்க கிடையாது, கண்ணா வாண்டா கூப்பிடுறாங்க. ஸோ அப்படி கிருஷ்ணனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய பெயர் அப்படிங்கிறது எல்லாரும் இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு அப்படின்னா, இப்போ சுகதேவர் கிட்ட சொல்றாரு, சுவாமி இந்த கிருஷ்ண லீலையானது முக்தி பெற்றவர்களுக்கும் ஈர்க்கக்கூடியதா இருக்கு, பௌதிகவாதிகளுக்கும் ஈர்ப்புடையதா இருக்கு, பவௌஷத்திலிருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முமுட்சுக்களுக்கும் ஈர்ப்புடையதா இருக்கு. ஒரே ஒருத்தன் தான் ஈர்ப்பு இருக்காது. யார் ஒருத்தன் வந்து ஆத்மாவை கொள்கிறானோ, யார் ஒருவனுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், அப்படிப்பட்ட நபருக்கு தான் இந்த பகவானுடைய குணங்கள் மேல ஆசை இருக்காது. நான் எப்படிப்பட்டவன் சுவாமி, எனக்கு ஏன் நிறுத்திட்டீங்க, நீங்க கிருஷ்ண கதையை நீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மடி பிடிச்சி பிச்சை கேட்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. இதை இப்படி சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் தான் பரீட்சித் மகாராஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றார், இந்த மாதிரி இந்த கிருஷ்ண கதை அப்படிங்கிறது யார் ஒருத்தனுக்கு உடம்பு இருக்கோ, இந்த உடல்ல உயிர் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், எல்லாருமே கிருஷ்ண கதையை கேட்பதற்கு தகுதியானவர்கள். யார் ஒருத்தன் ஆத்மஹத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அபசுக்நாத், அபசுக்நாத் இன்னொருத்த சொல்ற சுக் அப்படின்னா சோகம், அபசுக் அப்படின்னா சோகமற்றவன் அப்படின்னு அர்த்தம். சோகமற்றவன் யாருன்னா ஆத்மா. ஸோ ஆத்மாவை கொள்பவன் பகவானை பற்றி கேட்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவை கொல்ல முடியுமா? ஆத்மாவை கொல்ல முடியும். எப்ப முடியும் அப்படின்னா, எப்போ ஒருவன் இந்த ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் இல்லையோ ஆத்மாவை கொள்பவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றேன். ஆத்மா அப்படின்னா நான் பகவானுக்கு மட்டுமே சொந்தமானவன், நான் பகவானுக்கு மட்டுமே பிரயோஜனப்படக்கூடியவன், நான் பகவானுடைய சேவகன் அப்படின்ற இந்த எண்ணத்தை மறந்து போறதுதான் ஆத்மாவை கொள்வதற்கு சமம் சொல்லி சொல்றேன், இல்லையா? ஸோ நம்ம அம்மா ஒரு சில சமயம் சொல்லுவாங்க, என்ன கொல்லாதரான்னு சொல்லி சொல்லுவாங்க. கொல்றது என்ன அர்த்தம்? அவங்க சொல்ற பேச்சு கேட்காதான் கொல்லாது அப்படின்னு அர்த்தம்.
கிருஷ்ணர் பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா 16ஆம் அத்தியாயத்தில் சொல்வார், இந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க, என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுறாங்கன்னு சொல்றாங்க. கிருஷ்ணரே வருத்தப்படுறார் அர்ஜுனனுக்கு, எப்படி என்ன கொள்றாங்க, என் சொல்ற பேச்சை கேட்கறது கிடையாது, சொல்ற பேச்சு கேட்காம என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொல்றேன். வீட்டில் சொல்லுவாங்களே, ஏன்டா தலையை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல பகவானும் சொல்றாங்க. ஸோ அப்படி யார் ஒருவன் பகவான் மேல இந்த பற்று வளர்த்துக்கலையோ, அப்படி யார் ஒருவன் பௌதிகத்தில் இருக்கான அவன பேரு பசுப்நாத் அபசுப்நாத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எந்த கேட்டகரி நான் இல்லையே, எனக்கு ஏன் நீங்க என்ன பண்ணல கிருஷ்ண கதையை சொல்ல மாட்டேங்குதுங்க. கிருஷ்ண கதையை சொல்லுது, எனக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த கிருஷ்ண கதை அப்படிங்கிறது பொதுவானது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றேன். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றார், குறிப்பா கிருஷ்ண கதையை நான் கேட்டே ஆகணும். ஏன் கேட்டே ஆகணும் அப்படின்னா, ஏன்னா எங்க குல தெய்வம் அவர், என் குலத்துக்கே தெய்வமா இருந்தவர் யார் தான், கிருஷ்ணர் தான். என் குலம் அப்படிங்கிறது பாண்டவர்கள், அந்த பாண்டவ குலத்தை காப்பாற்றுறது யார் தான், கிருஷ்ணர் தான் காப்பாற்று. ஏன்னா அந்த பாண்டவர்களுக்கு முன்னாடி கௌரவர்கள் அப்படின்ற பெரிய சைன்யம் சொல்ல முடியாது, பெரிய சமுத்திரமே இருந்ததா. அந்த சமுத்திரத்துல ரொம்ப பெரிய பெரிய திமிங்கலம், பெரிய பெரிய முதலைகள்லாம் இருந்தாங்க. யார் இருந்தாங்க, கர்ணன் இருந்தார் இல்லையா, பீஷ்மர் இருந்தார், துரோணர் இருந்தார் இல்லையா. இவங்க எல்லாம் பெரிய பெரிய திமிங்கலங்கள் போன்றவங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் கடந்து வரதுக்கு ஒரு பாலமா இருந்தது யாருதான், கிருஷ்ணர். அவர் சொல்றாரு, யார் ஒருவர் வந்து கிருஷ்ணனுடைய தஞ்சத்துல வந்து தங்க ஆரம்பிச்சானோ, பொதுவா நம்ம வந்து சமுத்திரத்தை கடக்கிறோம் அப்படின்னு எப்படி கடக்க முடியும், நீந்தி கடந்துடலாமா, இல்ல ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு நாய் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த நாய் நீச்சல் அடிச்சு போயிடலாம், போக முடியாது. ஸோ அதான் சொல்றாரு, யாராவது ஒருத்தன் வந்து தேவதைகள் பின்னாடி போனா அப்படின்னா நாய் வாழை பிடிச்சிட்டு போற மாதிரி, நாய் வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை கடக்கிறது சமம். நாயும் கீழே கவர்ந்துடும், நம்மளையும் கவர்ந்துருப்போம் இல்லையா. அதே போல இந்த உலக மக்களை யாரா நம்ம நினைச்சு இந்த உலகத்தை தாண்டி போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது மண் குதிரையை போன்றது. மண் குதிரையை நம்பி தண்ணியில் இறங்கணும் அப்படின்னா கரைஞ்சு போயிடும். அது போல இந்த உலக மக்கள் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, தேவர்களும் காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பகவானுடைய திருவடிகள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு இந்த உலகத்தை கடந்து போறதுக்கு ஒரே ஒரு பெரிய கப்பல் வந்து நிக்குதான். அந்த கப்பல்ல எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க. கப்பல் ஏறிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அவன் ஜாலியா கடந்து போகலாம் இல்லையா, நல்லா படுத்துக்கலாம், சாப்பிடலாம், வேடிக்கை பார்க்கலாம், விளையாடலாம், ஈஸியா கடந்து போகலாம். இதை யார் ஒருத்தன் கடலை தத்தளிச்சுட்டு இருக்கோம், அவன் கடந்து போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது போல யார் ஒருவன் பக்தி பாதை எடுத்துக்கிட்டாலும், யார் ஒருவன் இந்த பகவானுடைய தாமரை திருவிழா தஞ்சம் எடுத்துக்கணும், அவன் என்ன பண்றான், இந்த உலகத்தை சந்தோஷமா கடந்துட்டு போறான். பிரபுபாதா சொல்றாரு, let us eat, dance our way to liberation அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு என்ன பண்ணலாம், மோட்சம் பண்ணணும்னு சொல்றாரு. மோட்சம் வந்ததே தெரியாத ஒருத்தன் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கான், அவன் என்ன பண்றான், தூக்கி போட்டை தூக்கி போட்டாங்க. போட்ட பிறகு அவன் என்ன பண்றான், ஆயிரம் உட்காந்துட்டான். உட்காந்த பிறகு நல்லா மேலே ஜிருட்டு பௌர்ணமி நிலவு, கீழே நல்லா அழகா காட்டு வீசுது, நல்லா சாப்பிட்றதுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, நல்ல அழகான பாடல் ஓடிக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டே அந்த பாடலை கேட்டுக்கிட்டு நல்ல அழகான குளுமையான காற்றை வாங்கிக்கிட்டே இருக்கான். கரை வந்து சேர்ந்துருச்சு. கரை வந்து சேர்ந்தா நினை, ஐயோ கரை அப்படியே வந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டே போயிருக்கலாமே அப்படின்னு நினைப்பான். அப்படிதான் பக்தர்களுக்கு முக்தி அப்படிங்கிறது தேவையே இல்லை. அவன் நினைக்கிறான், இந்த உலகத்தில் நான் சந்தோஷமா இருக்கு, இந்த உலகத்தில் நான் கிருஷ்ண பக்தியில் எப்படிதான் நான் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு மோட்சமே தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு, எனக்கு எத்தனை பேர்கள் எடுத்தாலும் எனக்கு உன்னுடைய சேவை இருந்தா போதும் அப்படின்னு சொல்றேன். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அந்த சேவையில அவன் எப்படி இருக்கான், ரொம்ப ஆனந்தமா இருக்கான் அப்படின்றது அர்த்தம். அது போல என்ன சொல்றாரு, அந்த மாதிரி திமிங்கலங்களும் பெரிய பெரிய முதல்கள் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அந்த ஒரு சாகரத்தை கடப்பதற்கு கிருஷ்ணர் தான் ஒரு உதயகரமா இருந்தார். சாகரத்தை எப்படி கடந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போட்ல ஏறிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போட்டு ரொம்ப நேரம் கடந்து போகும். ஆனா இந்த போட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போட்ல ஏறின பின்னாடி சமுத்திரம் சின்னதாகி போயிடுச்சான். சமுத்திரத்தை கடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. போட்ல ஏறின உடனே, பொதுவான போட்ல ஏறணும், ஒரு போட்ல ஏறினா சமுத்திரம் பெருசா தெரியும். ஆனா இந்த போட் எப்படி இருக்கா, போட்ல ஏறின உடனே சமுத்திரம் சின்னதாகிடுச்சா, கடக்கவே தேவையில்லையா. எப்படி சின்னதாகிடுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பசு கன்று இருக்கு இல்லையா, அந்த பசு கன்று நடந்து போகுது மழை காலத்துல. நடந்து போகும்போது அங்க ஒரு சின்ன ஓட்டை ஏற்படுது நடக்கும் போது. அந்த ஓட்டையில கொஞ்சம் தண்ணி தங்கும். அந்த தண்ணி எவ்வளவு சின்னதா இருக்கும், சின்ன குழந்தைங்க என்ன பண்ணலாம், ஈஸியா கடந்து போயிட்டே இருக்கு.
அது உப்பலாயிடுச்சான். பெரிய சமுத்திரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறுகிய தண்ணீர் குவளை போல மாறிடுச்சான். இப்படிப்பட்ட தண்ணீர் குவளை கடக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, அவனுக்கு துச்சமாக போயிடும். ஸோ அப்படி யார் ஒருவன் பகவானோட தஞ்சம் அடைஞ்சிட்டானோ அவனுக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது பெரிய சுமையா தெரியாது. அவன் ஏற்கனவே எப்படிதான் இருக்கான், முக்தி பெற்ற நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதனால எங்களுக்கு குலதெய்வமா இருக்கார் பகவான், எங்களுக்கு குலதெய்வமா இருக்கார். நான் கிருஷ்ண கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது கீழே இன்னும் இறங்கி வர, குலதெய்வம் மட்டும் கிடையாது, என்னுடைய தெய்வம் தான். ஏன்னா நான் வந்து கர்ப்பத்தில் இருக்கும் போது எங்க அம்மா ஓடி வந்தாங்க, உத்தரை ஓடி வர கிருஷ்ணரை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி வர. ஸோ அவன் விட்ட அம்பு, அஸ்வத்தாமன் விட்ட அம்பு என்னை கர்ப்பத்திலே பொசிக்க வந்தது. ஸோ அப்படி பொசிக்க வந்த போது எங்க கர்ப்பத்துக்குள்ள வந்து நம்ம எல்லாம் பார்ப்பதற்கு தொடுவதற்கு அருவருப்பா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு குழந்தை வரும்போது மேல ரத்தம் சீங்கு மாம்சத்தோட இருக்கும், அதை மற்றவங்க தொடுறதுக்கு அருவருப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணார் பகவான் உள்ள இறங்கி வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையை என்னை வந்து என்ன பண்ணாரு காப்பாற்ற வந்தார். நான் என்ன பண்ணிட்டேன், பொதுவான பகவானை கூப்பிட்டோம் அப்படின்னா காப்பாற்ற வருவார். நம்ம பக்தி செஞ்சாலும் என்ன பண்றது பகவான் வர மாதிரி தெரியுது இல்லையா. ஆனா என்ன பண்றாரு, கர்ப்பத்தை என்ன பண்றாரு பகவான் வந்து அவனுக்கு கூப்பிடாமே வந்தார். அதான் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜ் சொல்லுவாங்க. கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னா ஒரு சிலர் பிறந்த ஸ்ரீமானா மாறுவாங்க, செல்வமுடையவர்களாம் மாறுவாங்க. ஆனா பரீட்சித் எப்படி இருக்காங்க, கர்ப்பத்துக்குள்ளாரே பணக்காரன் செல்வந்தன். என்ன செல்வந்தன், கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது இல்லையா, அதுக்கு மேல என்ன செல்வம் தேவை. ஸோ அப்படி கிருஷ்ண தரிசனம் கேட்டதுனால அவனுக்கு கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லி சொல்றது வந்து, அப்படி எனக்கு கர்ப்பத்தில் வச்சு நான் பார்த்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியில தான் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, பட் கர்ப்பத்துல இருந்து என்ன பண்ணார் பகவான் நம்மள பாதுகாத்து கொண்டு வர. அதனால இந்த உடலை காப்பாற்றுறதுனால நான் அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றேன். இது சரியான விஷயமா, நான் இந்த உடல் என்னுடைய உடம்பை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி சரியான விஷயம் தான். ஏன்னா உடலே நான் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். ஸோ என்னுடைய உடம்பை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை புகழ்ந்து பேச ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இது வெறும் உடல் கிடையாது, இது பகவானுடைய சேவைக்கான கருவி இல்லையா. இது எப்போ உங்களுடன் நினைக்கிறீங்களோ அது உடலா மாறிவிடும், பௌதிகமா மாறிவிடும். எப்போ இது பகவானுக்கு சேவை செய்வதற்கான கருவின்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ இது ஆன்மீகமாக மாறி போயிடும். இது பகவானுக்கு சொந்தமாக நினைச்சீங்க அப்படின்னா இந்த கருவியை நீங்க பாதுகாத்தே ஆகணும் இல்லையா. அப்ப இந்த உடல் அப்படிங்கிறத நினைச்சு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காரணம் என்னது, இந்த உடலால என்ன பண்ண முடியுது, என்னால பகவானுக்கு சேவை பண்ண முடியுது, பகவானை பற்றி கேட்க முடியுது. இந்த சரீரத்தை காப்பாற்றி, இந்த சரீரத்தை கொடுத்து சரீரத்தை காப்பாற்றி கொடுத்தாரு. இந்த சரீரத்தினால நான் பக்தி பண்ணேன், அதனால அந்த பகவானை பற்றி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு சொல்றேன். கடைசி பட்சத்துக்கு வர இந்த பகவானை பற்றி யார் ஒரு கேட்கிறானோ அவன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மோட்சம் அடைய முடியும். ஸோ அந்த மோட்சத்திற்கான ஒரே வழி அப்படிங்கிறது பகவான் மட்டும்தான். அதனால என்ன பண்ணும், இந்த பகவானை பற்றி நான் கண்டிப்பா தெரிஞ்சாகும். இந்த பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா உள்ளும் புறம் நிறைஞ்சிருக்காரு. எனக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு, வெளியில காலஸ்வரூபத்தில் இருக்காரு. பரமாத்மாவா இருந்து ஒரு பக்தனுக்கு தேவையான பிரேமையை பக்தியை கொடுத்துட்டு இருக்காரு. வெளியில காலஸ்வரூபமா கால ரூபத்துல இருந்து ஒரு பௌதிகவாதி என்ன பண்ணிட்டு இருக்காரு, பகவான் அவனுக்கு தேவையான பலன்களையும் கொடுத்துட்டு இருக்காரு. பகவான் ரெண்டும் பண்றாரு. என்ன பண்றாரு, உள்ள பரமாத்மாவா இருந்து நம்மளை வழி நடத்துறது அவர் தான், வெளியில காலஸ்வரூபமா நம்மள அழிக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அப்படி பகவான் ரெண்டு விதமாக இருந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றது. அதனால அந்த பகவானை பற்றிய விஷயங்களை கண்டிப்பா கேட்டாலும் அந்த பகவானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு, இதே அசுரர்களை அழிக்கிறது மாதிரி இருக்கு. ஆனா ரெண்டுமே என்னதான் உண்மையில ஆசீர்வாதம் தான் இல்லையா. வெளியில பாக்குறதுக்கு அசுரர்களை வந்து அழிக்கிறது போல தோணும், பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறது போல தோணும். ஆனா உண்மையில் ரெண்டுமே என்னதான் ஆசீர்வாதம் தான் இல்லையா. ஸோ அதான் என்ன சொல்றார், பகவானுடைய குணம் அப்படிப்பட்டது. பகவானுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா முரண்பாடான குணத்தை உடையவர் அப்படின்னு சொல்றோம். பகவான் அடிச்சாலும் ஒண்ணுதான், பகவான் நம்மளை அரவணைச்சாலும் ஒண்ணுதான். ரெண்டுமே பகவானுடைய கருணை தான் அப்படின்னு சொல்றோம். பீஷ்ம தேவர் தான் சொல்லுவார், யுதிஷ்டர் வந்து கடைசியில போர்லாம் முடிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவார். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டமே, எல்லாரையும் ஆகரிச்சிட்டமே, இது ரொம்ப தப்பாச்சு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். பகவான் நமக்கு இப்படி பண்ணிட்டாரு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பார். பீஷ்ம தேவர் சொல்லுவார், நீ வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்காதப்பா, பகவான் வந்து என்னமோ உங்க பக்கம் தான் இருக்கார், பாண்டவர்களுக்கு நல்லது பண்ணிட்டார், கௌரவர்களை அநியாயம் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்காரு. கௌரவருக்கு என்னதான் பண்ணிருக்காரு, அவரு நல்லதான் பண்ணிருக்காரு. நீ நினைச்சிட்டு இருக்க பகவான் நம்ம பக்கம் தான் இருக்காரு நினைச்சிட்டு. பட் பகவான் யார் பக்கம் இருக்காரு, சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொல்றேன், எல்லா பக்கம் தான் இருக்கு. எல்லாரும் என்னுடைய பசங்க தான். அம்மா என்ன பண்றாங்க, ஒரு பையனுக்கு லட்டு கொடுக்குறாங்க, ஒரு பையனுக்கு மொட்டை வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படின்னு என்ன இருக்கும், அம்மா இவனை வெறுக்கிறாங்க, அவன் வந்து பாசமா இருக்காங்க அப்படின்னு கிடையாது. ரெண்டு பேருக்கும் என்ன தேவை என்ன பண்றாங்க அது கொடுக்க செய்யறாங்க.
சொல்றாரு பகவான் என்ன பண்ணாரா, பக்தர்களுக்கு கிருஷ்ண ரூபத்தில் நிறைய லீலைகளை பண்றாரு. அதே போல நிறைய அசுரர்கள் என்ன பண்றாரு, காலஸ்வரூபமா இருந்து எனக்கு சாகடிக்கிறார். ஆனா 2 பேருக்கு என்ன பண்ணாரு, மோட்சம் கொடுத்தார். எந்த ஒரு சாதனையை செஞ்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மோட்சம் அடையணுமோ அந்த மோட்சத்தை என்ன பண்றாரு, அசுரர்களுக்கு ரொம்ப எளிமையா கொடுத்துட்டாரு. அதனால அப்படிப்பட்ட பகவானை பற்றி கேட்காம நம்ம வேற யாரை பற்றி கேட்க போற, அந்த பகவானுடைய குணங்கள் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, இப்படி சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றார், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கட்டம் இருக்க சுவாமி. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், முக்கியமான வேலை இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம வேலைக்கு போயிடுவோம். எப்ப வேலை இல்லையோ அப்ப என்ன பண்ண, உட்காந்து பகவானை பத்தி கேட்க வரும். ஆனா இங்க சொல்றார், மனுஷன் சொல்றார், வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வேலையை தான் பகவானை பத்தி கேட்பது தான், இந்த பக்தி செய்வது தான் முக்கியமான கடவுள் நம்ம கேட்க வேண்டிய விஷயம் தான் சொல்லி சொல்றாரு. அதான் சொல்றார், தஸ்மாத் பரம சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்வர்த்தவ்யஸ்ச இச்சதி அபயம் அப்படின்னு சொல்றார். அந்த விஷயத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறார். நீங்க தான் சொன்னீங்க, ஒருவன் மரண சமயத்தில் எதை நினைக்கணும், யாரை பத்தி கேட்கணும், யாரை பத்தி பாடணும், யாரை பத்தி கேட்கக்கூடாது, யாரை பத்தி பாடக்கூடாது, யாரை பத்தி நினைக்கக்கூடாது நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த விஷயத்தை திருப்பி சொல்லுங்க, எனக்கு பகவானை பத்தி திருப்பி சொல்லுங்க, எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சார். இது வரைக்கும் ஜெனரலா பேசுறார், எனக்கு பகவானை பத்தி சொல்லுங்க சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் முக்கியமான கேள்விகளை கேட்கிறார். பலராமர் எப்படி ஒரு கர்ப்பத்திலிருந்து இன்னொரு கர்ப்பம் மாறினார்? ஏன்னா ஒரு உடல் மாறும் அப்படின்னா ஆத்மா வேறப்படும் இல்லையா? ஆனா என்ன பண்றா, நீங்க என்ன சொன்னீங்க, தேவதையுடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டான்னு சொல்லுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அதே போல பகவான் யாருக்குமே பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணார், பிறந்தவனே பயந்து ஓடி போயிட்டார். என்ன ஒன்றும் புரியலையே சாமி, ஏன் போனார் அவரு, எங்க போனார் அவரு? சரி, விருந்தாவனத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொல்றேன். விருந்தாவனத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு, விருந்தாவனத்துல அவர் என்னெல்லாம் பண்ணாரு, திருப்பி அவர் எப்ப வந்தாரு, வந்தவர் சும்மா இல்லாம அவன் மாமனையை கொண்டுட்டாராமே, தாய் மாமனை கொள்ளலாமா? இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு புறம்பானதா இல்லையா? ஏன் இதெல்லாம் பகவான் பண்ணார் அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். கேட்டு முடிச்சுட்டு யார் ஒருத்தனுக்கு பகவானை பார்க்கவே முடியாதோ அப்படிப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்க, நீங்க பகவானை சகஜமா பார்த்தாங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, நான் போனா பாடுறா கிருஷ்ணன் போனா பாடுறா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இனி நம்ம கிருஷ்ணர் அப்படிலாம் பார்க்க முடியாது. அன்னைக்கு கிருஷ்ணர் எல்லாருடைய கண்களுக்கு தெரிகிற மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப வேகமா ரொம்ப சுலபமா நடந்து போயிட்டு இருந்தாரா. ஸோ அப்படிப்பட்ட பகவான் ஏன் இந்த மாதிரிலாம் காரியங்களை பண்ணார், ஏன் இந்த ரூபத்தில் வந்தார் அப்படின்ற கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். கேட்டு முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் சுகதேவ கோசாமி சொல்றார், சரிப்பா நிறைய அவங்ககிட்ட பேசிங்க, இவனுக்கு ரெஸ்ட் தேவைப்படுமோ என்னமோ இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கை காலெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? எதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கேட்டதுக்கு. ஆனால் சுகதேவ கோசாமி பேசுறார், பரீட்சைக்கு உட்காந்து கேட்டு இருக்கார், கை கால மனைவி உட்கார்றார், தண்ணி குடிக்கல, எங்கேயும் எந்திரிச்சு கூட போகல, தூங்கல, எதுவும் பண்ணவே இல்லை, உட்காந்து கேட்டே இருக்கார். அப்ப சுகதேவ கோசாமி சொல்றார், சரி உனக்கு ஏதாவது டயர்டா இருக்குமோ என்னமோ, ஆனால் என்ன பண்றாரு, இதோட போதும் நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பரீட்சித் மகாராஜா சொல்றாரு, உண்மையில எனக்கு இதுதான் என்ன ஆகுது, உண்மையில பலம். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்னமோ எனக்கு தண்ணி வேணும், தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தாகம்லாம் எடுக்கல, நான் எந்த அளவுக்கு பகவானை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறனோ அந்த அளவுக்கு எனக்கு பலம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால பகவத்கதையை நிறுத்தாம எனக்கு சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் சுகதேவ கோசாமி என்ன பண்ணார், கிருஷ்ண லீலைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, பரீட்சித் மகாராஜா சொல்றார், உண்மையில இந்த தாகம் இந்த பசியெல்லாம் அடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ஏற்கனவே அப்படிதான் ஆயிருக்கு. ஒரு தாகம் வந்து என்ன பண்ணார், அவர் போயிட்டு சமிக்க ரிஷியுடைய கழுத்துல போயிட்டு பாம்பு போய் மாலையை போட்டு. ஸோ அப்படி போட்டு வந்தவர் நீங்க என்ன பண்ற, உட்காந்து கம்மி பண்ணி கேட்டு இருக்காரு. இப்ப தாகம் எடுக்கல, தூக்கம் வரல, டயர்டாகவே இல்லை. அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க பேச 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 அப்படின்னா இன்னும் கேட்கணும் இந்த அமிர்தத்தை இன்னும் அருகணும் அப்படின்னு ஆசை வரதே தவிர எனக்கு கொஞ்சம் கூட என்ன ஆகவே இல்லை, சலிப்பு வரவே இல்லை சொல்லி சொல்றாரு. என்ன பார்த்தா சலிப்பு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சுகதேவ கோசாமி கேட்கிறார், என்ன பார்த்தா டயர்டாவா இருக்கு. நம்ம ஒரு சில சொல்லுமே கேட்போம் இல்லையா, என்ன பார்த்தா டயர்டாவா இருக்கு, என்ன பார்த்தா வயசான மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மள கேட்போம். பட் இருக்கும் இல்லையா, வயசான மாதிரி அது டயர்டாக இருக்கும், நம்ம கேட்டுப்போம். பட் இங்க பரீட்சித் மகாராஜா கேட்கிறார், உண்மையில எனக்கு வயசாக சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே சுகதேவ கோசாமி ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், உனக்காச்சு எனக்காச்சு பக்கத்துல உட்கார் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் பேசுற பாகவதம் ஒண்ணு,
இதுக்கு மேல பேசக்கூடிய பாகவத் தான் இன்னொரு பாதி கிணறு இல்லையா. முதல் 9 ஸ்கந்தம் ஒரு பாதி கிணறு தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10வது ஸ்கந்தம் ரொம்ப பெருசு, 11வது ஸ்கந்தமும் ரொம்ப பெருசு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார். சொல்றாரா, எனக்கு இப்படிப்பட்ட சிஷ்யன் தானே வேணும். ஏன்னா சிஷ்யர்களுடைய முகத்தை பார்த்துதான் குருவனுடைய உற்சாகம் அப்படிங்கிறது இல்லையா. தூங்கி வலிஞ்ச ஆரம்பிச்சோம் அப்படின்னா சரி போதும்ப்பா பேசுனது வரைக்கும் போதும், என்ன பண்ணலாம், மூடி வச்சிருவாங்க. இவங்க உட்காந்துட்டு இன்னும் தெரியணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முக மலர்ச்சியோட கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் சொல்வதற்கு ஆர்வமா இருக்கும். ஸோ அதனாலதான் பகவத்கீதையை சொல்லும் போது கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யே சாஸ்திர விஸ்தரஹி யஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா சொல்றோம். பகவத்கீதையை பேசும் பொழுது பகவானுடைய முகம் எப்படி இருந்தது அப்படின்னா தாமரை போல மலர்ந்திருந்தது. தாமரை போல ஏன் மலர்ந்திருந்தது அப்படின்னா, ஏன்னா அர்ஜுனன் எப்படி கேட்டானா, அர்ஜுனன் ரொம்ப ஆர்வமா கேட்டானா, எனக்கு இன்னும் சொல்ல இன்னும் சொல்ல சொல்லி ஆர்வமா கேட்டானா. ஸோ ஆர்வமா கேட்க கேட்க ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சூரிய ஒளி படபட என்ன ஆகும், தாமரை அப்படிங்கிறது மலர ஆரம்பிக்கும். சூரிய ஒளி இல்லை அப்படின்னா தாமரை கூப்பி போயிடும். அது போல பகவானுடைய முகம் அப்படின்ற தாமரை மலர்ந்து இருந்துச்சு எப்ப பகவத்கீதை சொல்லும் போது. காரணம் என்னது, அர்ஜுனுடைய அந்த ஒளி போன்ற அந்த ஆர்வம் அப்படிங்கிறது. அதனால இங்க சொல்றாரு முகாம் போஜம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த ஹரிகதை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா சக்கோர பறவையை போட்டதுன்னு சொல்லி சொல்றோம். சக்கோர பறவை அப்படின்னா ஒரு பறவை இருக்குமா, அது என்ன பண்ணணும், என்னைக்குமே பூமிட்டு கூட தண்ணி குடிக்கவே குடிக்காது. என்ன பண்ணும், ஆகாசம் தண்ணி வர வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். அது போல நான் அந்த பறவையை போல இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு கிருஷ்ண கதையை சொல்லுங்க, இதை மட்டும் நிறுத்தாது. நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நான் எனர்ஜிட்டிக்கா இருக்கேன். எப்ப கிருஷ்ண கதையை நிறுத்திட்டீங்களோ அப்ப என்ன ஆகுதுன்னு பசி வரும், தாபம் வரும் இல்லையா. கிருஷ்ண கதையை பேசிட்டே இருந்தேன்னா பசி தாபம்லாம் வராது. எப்ப கொஞ்சம் நிறுத்திட்டோமோ அப்ப என்ன பண்ணும், சுற்றி சுற்றி பார்ப்போம், நான் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம், எங்க போகலாம், இதெல்லாம் எல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட பக்தா இருக்கணும், அப்படிப்பட்ட ஸ்ரோதா இருக்கணும் இல்லையா. ரெண்டுமே தகுதி வேணும். அப்படிப்பட்ட பேசக்கூடிய நபரும் இருக்கணும், அப்படிப்பட்ட கேட்கக்கூடிய நபரும் இருந்தாங்க அப்படின்னா இதற்கு மேல என்ன வேணும். என்ன சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத கேட்க கேட்க பிரத்யக்ஷம் இவ தரிசிதம் அப்படிதான் சொல்லி சொல்றேன். நேரே கொண்டு நிறுத்திடுவார் நம்ம கண்ணு முன்னாடி. வியாசர் என்ன பண்ணுவார், கிருஷ்ணனிலேயே பேசும் பொழுது நேரே கிருஷ்ணரை பார்க்குற மாதிரி தெரிஞ்சு ஒவ்வொரு வர்ணனையும் அப்படி இருக்கும். ஸோ பிரத்யக்ஷமா தரிசனம் அப்படின்னா அப்படிப்பட்ட கிருஷ்ணனிலேயே பேசும்போது ஒருத்தனுக்கு வேற எந்த இன்ட்ரெஸ்டும் வரப்போறது கிடையாது. எனக்கு கிருஷ்ண கதையை தயவு செஞ்சு முழுமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுகர் சொல்றாரு, உண்மையில் நான் கிருஷ்ண கதையை சொல்லலப்பா, உன்னுடைய ஆர்வம் தான் என்ன பண்ணுது, என்ன இன்னும் அதிகமா சொல்ல வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறான் அடுத்த விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்த்துட்டு, அடுத்த வாரம் நம்மளுக்கு பலராம் பூர்ணிமாவே வந்துடும் வெள்ளிக்கிழமை. அப்படி இருந்தாலும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் பலராமனுடைய அவதாரத்தினுடைய மகிமைகளையும் முடிஞ்ச பார்க்க வச்சுக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸோ தசமஸ்தத்திலிருந்து இப்போ ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் 2100 பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு 10வது ஸ்கந்தத்திலிருந்து உபன்யாசம் கேட்டு ஆன்லைனில் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனை பேர் இதை எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம எல்லாரும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். கிருஷ்ணருக்காக நம்ம இந்த விஷயத்தை கேட்கலாம், என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஸோ இதுவே ஒரு பெரிய சேவை தான். கிருஷ்ண லீலையை பற்றி கேட்பதற்கு 24 உபன்யாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு லெக்சருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். அந்த லெக்சர் கேட்டு கொஸ்டின் பேங்க் ரெஃபர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 14 நெக்ஸ்ட் சண்டே இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் வரும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கிருஷ்ண கதையை இன்னும் ரொம்ப டீப்பா ஆச்சாரிய விளக்கத்தோட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். மறுபடியும் நம்ம எல்லாரும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு ஏகாதசி. ஸோ ஏகாதசியிலேருந்து